தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக சென்னையில் வரக்கூடிய 22ஆம் தேதி ஆலோசனை. பாஜக அல்லாத 7 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அழைப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மாற்றப்பட உள்ளதாக போலி பிம்பத்தை முதலமைச்சர் கட்டமைக்க முயற்சிக்கிறார். மத்திய அமைச்சர் எல். முருகன் குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMC அரங்கத்தில் நடைபெற்ற ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. வெள்ளை கைலி, வெள்ளை சட்டை மற்றும் தொப்பியுடன் கலந்து கொண்ட விஜய். இஃப்தார் நிகழ்ச்சிக்காக ஒரு நாள் நோன்பு இருந்த விஜய் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு நோன்பு கஞ்சி குடித்து நோன்பை துறந்தார். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. தடுப்புகளை தாண்டி YMC அரங்கில் விஜயை பார்த்து குவிந்த ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களால் தள்ளுமுள்ளு. அழைப்பிதழ் இருந்தும் அரங்குக்குள் செல்ல முடியவில்லை என்று பலரும் வேதனை. நோன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுல யாருக்கும் கிடையாது, எல்லாரும் போய் உட்கார்ந்து நிறுறாங்க. அவங்க யாராவது கொடுத்துருக்காங்களோ அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க வந்திருக்கிறோம், வந்தாங்களா முறையா உட்கார வைக்கிறது அவங்களுக்கு இல்லையா? கேட்டா பப்ளிக்லாம் உள்ள புந்துருச்சு அப்படின்றாங்க. எதுக்கு அவங்க நடத்துறாங்க? அப்போ இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு நன்றி தெரிவித்த விஜய், மனிதநேயம் சகோதரத்துவத்தை பின்பற்றுவோம் என்றும் வேண்டுகோள். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஆட்சேபமில்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. 3 லட்சத்திற்கும் குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது ஆண்டு தின விழா கோலாகலம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன் தீவிரவாத தாக்குதல் தடுப்பு சாகசத்தை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டிய வீரர்கள். பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன். சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்காக பிஸ்கட் கொடுத்து மாணவர்களிடம் கையெழுத்து பெற்ற பாஜக. மாணவர்களின் கையை பிடித்து இழுத்து கையெழுத்து வாங்கியதாகவும் புகார். காரப்பாக்கத்தில் மாணவர்களிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிய புகாரில் SG சூர்யா உட்பட பாஜக நிர்வாகிகள் 5 பேர் கைது. கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் பாஜகவினர் திரண்ட நிலையில் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 5 பேரும் ஜாமீனில் விடுவிப்பு. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவ மாணவிகளிடம் பாஜக கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குவதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. ஸ்கூலுக்கு வாசலில் நின்றுட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தொலைத்து விடுவேன் என்று முன்னாள் அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுத்த ராஜேந்திர பாலாஜி. மாவட்ட செயலாளர் நான் இருக்கும்போது பொன்னாடை போர்த்தினால் சும்மா விடுவேனா என்றும் காட்டும். நீ
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மஃபாய் பாண்டியராஜன் திடீர் சந்திப்பு. ராஜேந்திர பாலாஜியின் மிரட்டல் குறித்து ஆலோசித்ததாகவும் தகவல். பாஜகவால் தோல்வியடைந்தோம் என்று கூறியவர்கள் பாஜக கூட்டணிக்காக தவம் இருப்பதாக அண்ணாமலை பேட்டி. பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி. நல்ல கேட்டுக்கோ. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்க. நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். யாருக்காகவும் அதிமுக தவம் கிடக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதிலடி. அவர் யாரும் இங்க கூட்டணிக்கெல்லாம் தவம் கிடக்கல. என்ன நாங்க எங்களை அவர் யாரும் சொல்ல, எங்களை சொல்ல அவரு. நாட்டாமை படத்தில் செந்திலை கவுண்டமணி தேடியதைப் போல தலையில் டார்ச் லைட்டுடன் தங்க நாணயங்களை தேடிய மக்கள். விக்கி கௌசலின் சாவா படத்தில் வந்த கோட்டை குறித்த வதந்தியை நம்பி மத்திய பிரதேசத்தில் ஒரு ஊரே அதக்கலம். வங்கதேசத்தில் வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்து தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்பினர் ஊர்வலம் செல்ல முயற்சி. தடியடி மற்றும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி விரட்டியடித்த காவல்துறையினர். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளில் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக, தொகுதி சீரமைப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் மார்ச் 22ஆம் தேதி நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து சென்னையில் வரும் 22ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதில் பங்கேற்க 7 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி சிவக்குமார், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தவிர முன்னாள் முதலமைச்சர்கள் சந்திரசேகர ராவ், ஜெகன்மோகன் ரெட்டி, நவீன் பட்நாயக் உள்ளிட்டோருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் 7 மாநிலங்களைச் சேர்ந்த பிரதான கட்சிகளுக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தனித்தனி அரசியல் அமைப்புகளாக அல்லாமல் மக்களின் எதிர்கால பாதுகாவலர்களாக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டு நடவடிக்கை குழுவில் பணியாற்றவும் ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை வகுக்கவும் கட்சிக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்புமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் 7 லட்சம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை புரசவாக்கத்தில் திறக்கப்பட்ட மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தை எல் முருகன் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழி கொள்கை வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமாக உள்ளது என்றார். கிட்டத்தட்ட 36 மணி நேரத்துக்குள்ளேயே வெப்சைட் மூலியமாகவே கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர் கையெழுத்து போட்டிருக்கார்கள். பிசிக்கலாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கு மேல, கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் கையெழுத்திட்டு கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய பேராதரவு இருந்து கொண்டிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற போலி பிம்பத்தை முதலமைச்சர் கட்டமைக்க முயற்சிப்பதாகவும் எல் முருகன் விமர்சித்தார். மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, நிதி பகிர்வு உள்ளிட்டவற்றுக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதால் அமலாக்கத்துறை வைத்து மத்திய அரசு திசை திருப்ப முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஒன்றிய அரசு நம்முடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அப்புறம் நிதி பகிர்வு, அப்புறம் டீலிமிட்டேஷன் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு தங்களுடைய ஏஜென்ட்டை வச்சு அது ஒரு திசை திருப்பதுக்கான வழியை கூட பார்க்கலாம். முடியிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அதன் பிறகு இதை பற்றி பேச. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களிடம் பாஜகவினர் கையெழுத்து வாங்குவது தவறான செயல் என்றும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பயணம் தமிழ்நாட்டை தாண்டி புனிதமானது என கமல்ஹாசன் புகழ்ந்துள்ளார். சென்னை குளத்தூரில் நம்ம முதல்வர் நம்ம குளத்தூர் என்ற பெயரில் தமிழ் கலைஞர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர்பாபு, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய கமல்ஹாசன், மத்திய அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் போது தெற்கில் இருந்து முதல்வர் மு க ஸ்டாலினின் குரல் ஓங்கி ஒலிப்பதாக கூறினார். ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லது செய்கிறாரா என்றால் அதையும் தாண்டி புனிதமானது.
அவருடைய பயணம். ஒன்றிய அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க முயலும் போது இந்துத்துவ கொள்கைகளையும் இந்தியையும் தேசமெங்கும் திணிக்க முற்படும் பொழுது ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் போது தெற்கிலிருந்து ஓங்கி ஒலிக்கும் உறுதியான குரல்களில் சிறப்பான குரலாக திரு ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார். தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் முதலமைச்சர் போற்றி பாதுகாப்பதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் கைலி தொப்பி அணிந்து பங்கேற்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்காக தலையில் தொப்பி, வெள்ளை சட்டை மற்றும் கைலி அணிந்து கொண்டு விஜய் வந்திறங்கிய காட்சிகளே இவை. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இதில் கலந்து கொள்வதற்காக தலையில் தொப்பி மற்றும் வெள்ளை சட்டை, கைலி அணிந்து விஜய் வந்தார். தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் தாவேக தொண்டர்களை பார்த்து விஜய் கையசைத்தார். அதன் பின்னர் இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் விஜயை வரவேற்றனர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தாவேக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தொழுகையில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் சரியாக மாலை 6:24 மணிக்கு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி ஒருநாள் நோன்பு மேற்கொண்டிருந்த விஜய் இஸ்லாமியர்களுடன் ஒன்றிணைந்து நோன்பு திறந்து நோன்பு கஞ்சி மற்றும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அதன் பிறகு விஜய் தொழுகை மேற்கொண்டார். قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله أكبر, الله أكبر. நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே என தாவேக தலைவர் விஜய் கூறியதும் ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் கரகோஷம் எழுந்த காட்சிகளே இவை. தமிழக வெற்றிக் கழகத்தின் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு அக்கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினார். அப்போது தனது அழைப்பை ஏற்று வந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நன்றி என குறிப்பிட்டார். மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் தாவேக தொண்டர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளே இவை. தாவேகவின் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் இஸ்லாமியர்கள் வந்திருந்ததால் அழைப்பிதழோடு வந்தவர்கள் அரங்கிற்கு வெளியே காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. யாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, நோமாளிங்களுக்கு மட்டும் தான் அலோட் பண்ணணும். யாரும் வந்துட்டு போறாங்க இங்க. இதனால் அரங்கிற்குள் செல்ல அனுமதிக்குமாறு பாதுகாவலர்களுடன் தாவேக தொண்டர்கள் மற்றும் விஜயின் ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வந்தவங்களை என்ன மரியாதை நடத்தணுமா இல்லையா? எதுக்கு அவங்க செய்யறாங்க இப்போ இந்த வேலையை? பாருங்க எவ்வளவு பேருங்க, நிறைய பேருங்க. நான் ஒரு ஆள் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்க பேருங்க, எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அரங்கத்துக்குள் செல்ல முடியாததால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நிகழ்ச்சியை முறையாக ஒருங்கிணைக்கவில்லை என நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாதவர்கள் குற்றம் சாட்டினர்.